Hi students, welcome to Time Institute. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see a concept from work, energy, power அப்படிங்கிற ஒரு யூனிட்ல இருந்து பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஏதோ ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஜீப், லாரி, கார், பைக், வாட் எவர் இட் இஸ். நம்ம கான்ஸ்டன்டா பவர் சப்ளை பண்ண அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக போகுது. ஒரு காரா இருக்குன்னா நம்ம கான்ஸ்டன்ட் பவர், தட் இஸ் when we keep on supplying power, accelerating in other words, வெஹிக்கிள் என்ன ஆகிட்டே போக போகுது, நகர்ந்துகிட்டே இருக்க போகுது, ரைட்? இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா வாட் வில் பி தி பொசிஷன், எந்த இடத்துல இருக்கும், என்ன வேகத்துல போயிட்டு இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கும் சார், இந்த வேகத்துல போயிட்டு இருக்கோம். 10 செகண்ட் கழிச்சு இந்த பொசிஷன்ல இருக்கும், இவ்வளவு தூரம் கடந்திருக்கும், இந்த வேகத்துல போயிட்டு இருக்கோம். 20 செகண்ட் கழிச்சு இவ்வளவு தூரம் கடந்திருக்கும், இந்த வேகத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம், ரைட்? ஸோ இங்க என்ன அப்படின்னா அதோட பொசிஷனும் அதோட திசை வேகமும் கண்டுபிடிக்க போறோம் நேரத்தை பொறுத்து. ஆஸ் யூஷுவல் ஒரு ஆட்டோமொபைல் இருக்கு, அதோட மாஸ் வந்து எம், அது ஆக்சிலேட் ஆகுது ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அதுதான் முக்கியமான விஷயம், ரைட்? இன்ஜின் வந்து கான்ஸ்டன்ட் பவர் கொடுக்குது, ஓகே? அண்ட் அதோட பொசிஷனும் வெலாசிட்டியும் கண்டிப்பா பவர் கொடுத்தா வண்டி நகர ஆரம்பிச்சிடும், வெஹிக்கிள் நகர ஆரம்பிச்சிடும். அதோட பொசிஷனும் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும், எதை பொறுத்து, டைமை பொறுத்து மாறும். ஸோ எந்த டைம்ல என்ன பொசிஷன்ல இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். வெலாசிட்டி அப்படின்னா என்ன? வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ we are going to find the velocity of the vehicle. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ பவர் அப்படின்னு பாக்குறோம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. பவர்னா அந்த பவர் இல்ல, பவர் ஸ்டார் பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. FV இஸ் ஈக்குவல் டு P. அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு சப்ளை கான்ஸ்டன்ட் பவர் அப்படிங்கிறதுல இட் இஸ் திங், ரைட்? Now we are going to integrate on both the sides. ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ இந்த V இருக்கு, அப்படியே வந்துருச்சு. F அப்படின்னு இருக்கு, FV is equal to P. I will rearrange this, let me be better. அதே மாதிரி எழுதுவோம். ஸோ FV is equal to P. இந்த F is equal to என்னன்னு சொல்லுவோம் நம்ம? MA, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஒரு மாடு இருக்கு, அது மேல வேகமா ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப வலிக்கிற மாதிரி இல்லை, ஓரளவு அடிச்சிங்க அப்படின்னா அதை மான் தான் கத்தும். ஸோ ஃபோர்ஸ் F is equal to MA, ரைட்? அண்ட் ஸோ இந்த எஃப்க்கு பதில் போடுறோம். MA into V, இந்த F ஓட வேல்யூ கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இது கிடைக்கும். MA into V is equal to P அப்படின்னு கிடைக்குது. What is A? A is acceleration, rate of change of velocity. So we write it as M into dV by dt into V is equal to P அப்படின்னு எழுதுறோம், ரைட்? ஸோ இதை தான் இங்க எழுதியிருக்கோம். M into dV by dt into V is equal to P. This is your first equation. ஏதாவது டவுட் இருக்குங்களா? I hope I am clear, right? இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த M இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம், அதனால P by M அப்படின்றது என்னட்டு வருது சார்? P by M அப்படின்றது. I'll just do it in this side, right? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இது அப்படி இங்க எழுதுறோம், ரைட்? ஸோ ரெட் கலர் பென் எடுத்துக்கலாம், ரைட்? V into dV is equal to, இந்த V dV வச்சுட்டோம், is equal to P ஆல்ரெடி இருந்தது. இந்த M இந்தாண்ட போச்சுன்னா P by M into இந்த dt இந்தாண்ட போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். ஸோ V dV is equal to P by M into dt. This is the equation. இதை இன்டெகிரேட் பண்ணா V இன்டெகிரேட் பண்ண என்ன சார் வரும்? V square by 2. நமக்கு தெரியும் இன்டெகிரேஷன் அப்படின்னா x power n னா n plus 1 by n plus 1 அப்படின்ட்டு வரும். ஸோ V square by 2 P by M கான்ஸ்டன்ட், dt இன்டெகிரேட் பண்ண என்ன சார் வரும்? T வரும். பிளஸ் இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்ங்கிற C1 ஓட வேல்யூ வரப்போகுது, ரைட்? ஸோ இது என்ன வந்துச்சு சார்? V dV is equal to integral of P by M into dt இருந்தது, ரைட்? So integral of V dV is equal to integral of P by M into dt. V dV integrate பண்ணா என்ன சார் வருது? V square by 2 P by M அப்படியே இருக்கு. dt integrate பண்ணா T வருது, dt integrate பண்ணா T வருது, plus C1 அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளோட அடுத்த ஐடியா என்ன அப்படின்னா C1ங்கிற இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா at the time T is equal to 0, V will also be equal to 0. இந்த V வேல்யூ 0 கொடுத்தா இது எல்லாமே என்ன ஆயிடுது சார்? 0 ஆயிடுது. T வேல்யூ 0 கொடுத்தா 0 into any number will become 0. இதுவும் 0 ஆயிடுது. So what will be the value of C1 சார்? C1 ஓட வேல்யூ என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன வரும்? V square by 2 is equal to P by M into T. ஏன்னா C1 தான் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல டைம் T equal to 0 னா velocity is 0. So entire thing becomes இந்த C1 ஓட வேல்யூ வந்து 0 ஆயிடுது. இப்போ நம்ம V square கண்டுபிடிக்கணும். நம்மளோட அல்டிமேட் ஐடியா என்ன? What will be the velocity? கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட திசை வேகம் என்ன இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்கணும். So V square is equal to இந்த 2 இந்தாண்ட போச்சா மல்டிப்ளை ஆயிடுது 2P by M into T. So V square ஓட வேல்யூ, இது வந்து V ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். V is equal to 2P by M into T whole power 1 by 2. ரைட் சார்? இதுதான்
இதுதான் இங்க நான் எழுதியிருக்கேன். So what is the velocity sir? 2pt by m whole power 1/2. So time t is equal to 2 seconds. மொமெண்டமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் அழகா சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று இருக்க போகுது. ரைட், got it. Thank you. Let's go to the next one. Right, இப்போ என்ன பார்த்திருக்கோம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம we are going to find what will be the position, எவ்வளவு தூரம் தள்ளி சார் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துச்சு, பாப்போம். So velocity v is equal to 2pt by m whole power 1/2. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். v க்கு பதிலா என்ன போடலாம், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், அதான் ds by dt நம்ம போட்டிருக்கோம். is equal to அதான் இருக்குது 2pt by m whole power 1/2 போட்டுட்டோம். Now let us integrate on both the sides. Integrate on both the sides. So ds integrate பண்றோம், ds வருது, இந்தாண்ட இருக்க t இந்த பக்கம் போயிடுது, இந்த இடத்துல t வருது. 2pt by m whole power 1/2 into dt. இன்டகிரேட் பண்றோம், ds இன்டகிரேட் பண்ணா என்ன சார் வரும், s. So lower limit 0, upper limit என்ன சார், s. அப்படி இன்டகிரேட் பண்ணா 0 to s இன்டகிரேட் பண்ணும்போது s வருது. s is equal to 2p by m whole power 1/2. ஏன்னா இங்க p, m2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம். So t power 1/2 என்ன வருது, t power 1/2 into dt மட்டும் தான் இன்டகிரேட்டே பண்ண போறோம். t power 1/2 into dt என்ன வருது, 2/3 t power 3/2. ரைட், so t power 1/2 plus 1 என்ன சார், t power 3/2. ரைட், so divided by 3/2 மேல வந்ததுன்னா divided by 3/2 இன்டகிரேட் பண்ணும்போது 3/2 மேல வந்ததுன்னா 2/3 வந்துரும். So s is equal to 2p by m இருந்தது அப்படியே எழுதிட்டு whole power 1/2 போட்டு t power 1/2 dt இன்டகிரேட் பண்ணா 2/3 t power 3/2. of course இன்டகிரேட் பண்ணாலே கான்ஸ்டன்ட் போடணும். போன சம்முலயே c1 போட்டதால செகண்ட் பொசிஷனுக்கு c2 போட்டிருக்கேன். ரைட், இப்போ என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான். So at time t equal to 0, டைம் 0வா இருக்கும்போது வண்டி நகரவே இல்லை, வெஹிக்கிள் நகரவே இல்லை, s will become 0. So இந்த ஈக்குவேஷன்ல s-ம் 0, t-யும் 0 அப்படின்னா c2 வேல்யூ என்ன, அதுவும் 0 தானே, இதுவும் 0 இதுவும் 0. So c2 becomes 0. இதுல இருந்து s ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட், நம்ம இப்ப என்ன பண்ணோம், எழுதிச்சறேன். s ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுதான் இருக்கு, இதுல இருந்து s ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. s is equal to இந்த 2 உள்ள போகுதா, whole power 1/2 னா ரூட்டா, 2 உள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும், 4 ஆயிடும். 4 into 2 8. இந்த 3 உள்ள போச்சுன்னா 3 square, 3 square is 9. p by m அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டேன், whole power 1/2 எழுதிக்கிட்டேன். இங்க என்ன இருக்கு, இந்த 2 3 தான் உள்ள போயிடுச்சுல, மீதி என்ன இருக்கு, t power 3/2. so t power 3/2. so what is s, what will be the question na, 8p by 9m whole power 1/2 into t power 3/2. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் நிறைய பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா you can solve your sum in less than 10 to 20 seconds. okay, I hope you would have liked the video. தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரிலேட்டட் சம்ஸ் நான் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, வில் சால்வ் இட். ரைட், ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஆல் தி பெஸ்ட், ஸ்கோர் மோர் தென் 650. ரைட், தேங்க்யூ, பை.